சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயத்த குற்ற உணர்ச்சியில இங்க சேதுகிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க சேதுவும் தமிழும் காட்டுக்குள்ள ஒரு பெரிய பள்ளத்துல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து மழை பெய்யும். அங்க இருந்து சேதுவும் தமிழும் அந்த பள்ளத்துல இருந்து எப்படியோ வெளிய வந்துர்றாங்க. வெளிய வந்த பிறகு இங்க காட்டுக்குள்ள வந்துட்டு ராஜா அனுப்புன போலீஸ் எல்லாருமே வந்துட்டு சேதுவும் தமிழையும் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சேத்துல வந்துட்டு சேதுவும் தமிழும் வந்துட்டு அந்த மழையில மாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பி போயிட்டு, இங்க சேதுவும் தமிழும் வந்துட்டு ஒரு மரத்தடியில போய் படுத்துறாங்க. அங்க மரத்தடியில படுக்கவும், அங்க படுத்திருக்கும்போதே அந்த காட்டு யானை திரும்பி வந்தது. அந்த காட்டு யானை வரவும், இங்க சேதுவும் தமிழும் வந்துட்டு வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த யானை வந்துட்டு இத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு கட்டத்துல நடக்க முடியல. அங்க தமிழ்ச்செல்வி ஒரு கட்டத்துல வந்துட்டு கீழ விழுந்துறாங்க. கீழ விழவும், அந்த யானையும் இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுகிட்ட வந்துட்டுருக்கு. அந்த டைம்ல தான் கரெக்ட்டா வந்துட்டு அங்க ராஜா அனுப்புன போலீஸ் எல்லாருமே வந்துட்டு இங்க சேதையும் தமிழையும் பாத்துறாங்க. உடனே வந்துட்டு துப்பாக்கி எடுத்து சுடுவோம். அந்த யானை வந்துட்டு பின்னாடி போயிருது. அதுக்கப்புறம் இங்க போலீஸும், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீசர் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இங்க சேதுவ வந்துட்டு அங்கருந்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பதான் இங்க போலீஸ் வந்துட்டு சேதுகிட்ட சொல்லிட்டே வராங்க. இந்த மாதிரி உங்கள காணோம்னு சொல்லிட்டு நீங்க காட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க அப்பா ரொம்பவே பதறி போயிருக்காரு அமைச்சரு. அது மட்டும் இல்லாம உங்கள தேட சொல்லி நெறைய தனிப்படைகள வந்து நாங்க காட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்கோம். ஒரு வழியா வந்துட்டு உங்கள பார்த்துட்டோம். நல்ல வேளை அந்த யானை வந்துட்டு உங்க 2 பேரையும் தாக்குறதுக்காக வந்தது. அதுக்குள்ளயே நாங்க உங்கள பார்த்ததால உங்கள உயிரோட மீட்டுட்டோம். அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸும், ஃபாரஸ்ட் ஆஃபீசரும் இங்க சேதுகிட்ட, தமிழ்கிட்ட சொல்லிட்டு வர. அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "ரொம்ப நன்றி சார். நீங்க வரல அப்படின்னா அந்த யானை எங்க 2 பேரையும் வந்துட்டு கொன்னுட்டுருக்கும். நல்ல வேளை நீங்க வந்துட்டு அந்த துப்பாக்கி சுடவும் அந்த யானை வந்துட்டு பின்னாடி போயிருச்சு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்லிட்டு வர. அதுக்கப்புறம் இங்க உடனே தமிழ்ஸ்ரீ வந்துட்டு அந்த யானைய பார்த்த பயத்துல இங்க மயக்கம் போட்டு கீழ வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு வழியா வந்துட்டு தமிழ்ச்செல்விய இங்க சேது வந்துட்டு எழுப்பிறாரு. எழுப்பிட்ட பிறகு அங்க போலீஸ் கூடயும், ஃபாரஸ்ட் ஆஃபீசர் கூடயும் இங்க சேதுவும் தமிழும் வந்துட்டு, அங்க ஊருக்குள்ள வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த விஷயத்த வந்துட்டு இங்க ராஜாங்கத்துக்கும் தெரிய வருது. ஆனாலுமே வந்துட்டு இங்க ராஜாங்க வந்துட்டு சேதுவ கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற விஷயத்த நம்பாம, "இல்ல சேது வந்துட்டு நானே கூட்டிட்டு வரேன். என் பையன் என்னாச்சோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானே போறேன் காட்டுக்குள்ள" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க மோகனா வந்துட்டு, "இல்லங்க அதான் சொல்லியிருக்காங்களே, எல்லாருமே வந்துட்டு சேதுவ பார்த்துட்டாங்களாம். சேதுவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் இப்ப காட்டுக்குள்ளலாம் போவாதீங்க. நீங்க காட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கும் வந்துட்டு பாதிப்பாயிடும். அந்த யானை ஒண்ணும் காட்ட விட்டு வேற போகலையாம். அந்த யானை இன்னும் காட்டுக்குள்ள சுத்திட்டு வருது. அதான் போலீஸு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு, சேது வந்துட்டு தமிழையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களே, அப்புறம் ஏங்க நீங்க போயிட்டுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகன் அழுதுட்டே சொல்ல, அப்பதான் அங்க பக்கத்துல சாவித்திரி வந்துட்டு, "இல்லண்ணே நீங்க போகாதீங்க. சேது தம்பி தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களே. போலீஸ் எல்லாரும் சேர்ந்து சேதுவ பத்திரமா கூட்டிட்டு வராங்க. நீங்க ஒண்ணும் காட்டுக்குள்ளலாம் போவாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு இங்க ராஜாங்கத்த சொல்ல, உடனே இங்க ராஜா அழ ஆரம்பிச்சுறாரு. "என் பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. என் பையன பார்த்தா மட்டும் தான் என் உயிரே வரும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க மூப்பத்தாய் வந்துட்டு பக்கம் இருந்த ராஜாங்கம் அழுதுறத பார்த்த உடனே இங்க சொல்லிட்டு இருக்காங்க. "ஐயா எனக்கு என்னமோ உங்க மக சேதுவும், உங்க மருமகளையும் வந்துட்டு அங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு பாதுகாப்பா வந்துட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தோணுது. எனக்கு என்னமோ வந்துட்டு நீங்க அவசரப்பட வேணாம். நீங்க காட்டுக்குள்ள போவாதீங்க. அவங்கள வந்துட்டு கண்டிப்பா போலீஸ் கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுவரைக்கும் வந்துட்டு இங்கேயே காத்துருங்க. அவங்க வந்துருவாங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மூப்பனார் சொல்லவும், இங்க ராஜாங்கத்துக்கு அடுத்து என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி குழப்பத்துல நிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு வழியா வந்துட்டு சேதுவும், தமிழையும் வந்துட்டு அங்க ஊருக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அங்க ஊருக்குள்ள கூட்டிட்டு வரும்போது, இங்க போலீஸ் வந்துட்டு சேதுகிட்ட சொல்லிட்டு வராரு. "ஐயா நீங்க இந்த மாரி காட்டுக்குள்ள போனது வந்துட்டு உங்களுக்கு போதை பழக்கம் இருக்கு அப்படின்னும், அதனால தான் வந்துட்டு போதை செடி ஏதோ எடுக்குறதுக்காக நீங்க காட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படிங்கிற மாரி இங்க வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு ஐயா." அப்படிங்கிற மாரி இங்க போலீஸ் வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்ல, உடனே இங்க சேதுக்கு இத கேட்டவுடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இங்க பக்கத்துல இருந்த தமிழ் வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாயிறாங்க. "என்னங்க சொல்றீங்க? என் புருஷனுக்கு அப்படிப்பட்ட பழக்கம்லாம் எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி என் தமிழ் சொல்லவும், அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "ஆமாங்க. நான் வந்துட்டு வேற ஒரு செடி எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனேன். எனக்கு அந்த மாரி பழக்கம்லாம் இல்ல." "யாரு சார் இந்த மாரிலாம் வந்துட்டு பொய்யான நியூஸ வந்து பரப்புறது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது இத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிறாரு. இந்த ஒரு அதிர்ச்சியிலே வந்துட்டு இங்க சேது வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போலீஸும், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் சேர்ந்து இங்க தமிழையும், சேதுவையும் வந்துட்டு எப்படியோ இங்க ராஜாங்கத்த கொண்டு சேர்த்துறாங்க. இங்க ராஜாங்கம் சேதுவ பார்த்தோனே ரொம்பவே சந்தோஷமாயிறாரு. "சேது வந்துட்டேன் ஐயா, உன்ன காணோம்னு சொல்லிட்டு, இப்ப நானே வந்துட்டு காட்டுக்குள்ள கிளம்பி போலான்னு இருந்தேன். ஆனா மூப்பத்தாயம்மா தான் சொன்னாங்க, நீ காட்டுக்குள்ள இருந்து பத்திரமா வந்துட்டு இருக்க" அப்படி சொல்லிட்டு, அவங்க சொன்ன ஒரு பேச்சால வந்துட்டு, "நான் நம்பிக்கையில இங்கேயே இருந்தேன் ஐயா. உன்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீ ஏன்யா காட்டுக்குள்ள போன? அப்பாவ விட்டு தனியா போகணும்னு எப்படியா தோணுச்சு?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் அழுதுகிட்டே வந்து சேதுகிட்ட பேச, அப்பதான் அங்க வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வியும் கூப்பிடுறாங்க. அப்பதான் இங்க ராஜாங்க வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்து பேசிட்டு இருக்காரு. "நீ எதுக்காகத்தான் காட்டுக்குள்ள போன? அவன் வயித்துல ஏற்கனவே குழந்தை இருக்கு. நீ வேற வந்துட்டு காட்டுக்குள்ள போய் எங்க எல்லாரையும் வந்துட்டு கஷ்டப்படுத்தணுமா? சேது வேணாம்னு சொல்லிட்டு நாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கோம். இப்ப நீ வேற வந்துட்டு வயித்துல குழந்தைய வச்சுட்டு அப்படிலாம் போணுமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க கேட்க, அப்பதான் அங்க வந்துட்டு சேது சொல்றாரு, "அதேதான்ப்பா நானும் கேட்டேன். அவன் வயித்துல குழந்தை இருக்கு. அவன் கொஞ்சம் கூட வந்துட்டு பயப்படாம நான் முக்கியம் சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்துட்டான்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சொல்லிட்டு இருக்கு.
உடனே இங்க மோகனா வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க தமிழ. மோகனா அப்படி பார்த்துட்டு இருக்கவும், இங்க தமிழுக்கு வந்துட்டு எதுவுமே புரியாம நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழுக்கு ஞாபகம் வருது. நம்ம காட்டுக்குள்ள மாமா கூட இருந்தது எல்லாத்தையும் வந்துட்டு அத்தைகிட்ட சொல்லணும். அப்பதான் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு கஷ்டப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல மூப்பத்தாயும் வந்துட்டு, "ஐயா நீங்க தான் வந்துட்டு அந்த மந்திரச்செடிய பார்த்துட்டேன்னு சொல்லிட்டீங்களே. நீங்க போயிட்டு கோயில்ல வந்துட்டு விளக்கேத்துங்க. நாங்களும் வரோம். நாங்க எல்லாருமே வந்துட்டு வரோம். எல்லாருமே சேர்ந்து ஏத்துவோம். அந்த விளக்கு மட்டும் நல்லபடியா எரிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நீங்க நெனச்ச மாரி நடக்கும்." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மூப்பத்தா சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டு விளக்கேத்துறாங்க. அங்க விளக்கேத்தும்போது விளக்கும் வந்து நல்லபடியா எரிஞ்சுது. உடனே இங்க எல்லாருக்குமே வந்துட்டு சந்தோஷமா இருக்குது. இங்க சேதுக்கு அடுத்து என்ன பண்ண தெரியாம சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அங்கருந்து எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. இங்க கிளம்பி வர வழியில தான் இங்க மோகனும், தமிழும் வந்துட்டு பேசி பார்த்துட்டு வராங்க. அப்பதான் இங்க தமிழுக்கு மனசுக்குள்ளே தோணுது, நம்ம வயித்துல குழந்தையே இல்ல. ஆனா விளக்கு மட்டும் நல்லபடியா எரியுது. இது எப்படி சாத்தியமாகும்? அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் இங்க தமிழுக்கு தோணுது. விளக்கு எரியுது அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அத்தைகிட்ட சொல்லிருவோம் அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க மோகனா வந்துட்டு தமிழ் ஒரு மாரி பத்திரமா பார்த்துட்டு வராங்க. அங்கருந்து எல்லாருமே வந்துட்டு இங்க ஊருக்குள்ள வந்துர்றாங்க. ஊருக்குள்ள வந்துட்ட பிறகு, இங்க ராஜாங்க வந்துட்டு எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி நாங்க ஊர விட்டு கிளம்புறோம். அது மட்டும் இல்லாம என் பையனுக்கு கண்டம் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு சாமியார் சொன்னாரு. அந்த சாமியார போய் பார்த்துட்டு நாங்க ஊர விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து ராஜாங்கம் நேரா போயிட்டு சேதுக்கு கண்டம் இருக்குன்னு சொன்ன அந்த சாமியார போயிட்டு பார்க்குறாரு. அந்த சாமியார் கிட்ட போயிட்டு இங்க ராஜாங்க பேசிட்டு இருக்காரு. "ஐயா எங்கள மன்னிச்சிடுங்க. நீங்க ஏற்கனவே வந்துட்டு எங்க பையனுக்கு கண்டம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. அத பெரிய விஷயமா எடுக்காம விட்டதால என் பையன் சேது வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு உயிர் பிழைச்சு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம என் மருமகளும் வந்துட்டு உள்ள போயிட்டு வந்திருக்கா. இவன தேடிட்டு 2 பேரும் வந்துட்டு பத்திரமா இப்ப வந்துட்டாங்க ஐயா. இப்ப நாங்க என்ன பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் அங்க சாமியார்ட்ட போய் கேட்ட. அப்பதான் இங்க சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. "நீங்க எதுவும் பண்ண வேணாம். இப்போதைக்கு வந்துட்டு உங்க பையனுக்கு எந்த ஒரு கண்டமும் இல்ல. உங்க குடும்பத்துல வந்துட்டு இதுக்கு மேல நல்லபடியா நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க மருமக வந்துட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறா. அந்த குழந்தை வந்துட்டு உங்க பையனோட அம்மாவா பிறக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. இங்க தமிழ்ச்செல்விக்கு வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. என்ன சாமியார் வந்துட்டு எப்படி சொல்றாரு, நம்ம வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி, அந்த குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதெல்லாம் நடக்குமா? நம்ம வயித்துல தான் குழந்தையே இல்லையே! இது மட்டும் எப்படி நடக்கும்? அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி ரொம்பவே குழம்பி போயிட்டு ஒரு மாரி பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க ராஜாங்க வந்துட்டு, "ஐயா நீங்க சொன்ன மாரி நடக்கட்டும். நாங்க வந்துட்டு நல்லபடியா ஊருக்கு கிளம்பி போறோம்." அப்படி சொல்லிட்டு எங்க ராஜாவும் வந்துட்டு அங்க இருந்து சாமியார சொல்லிட்டு கிளம்பி வந்துறாங்க. அதுக்கப்புறம் அங்க மலை மேல இருந்த சாமியார் வந்துட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட இப்படி ஒரு விஷயம் சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க மோகனுக்கும், தமிழுக்கும் வர வழிலாம் ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி அவரு சொல்லுவாரு? உன் வயித்துல குழந்தையே இல்ல. ஆனா வந்துட்டு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது சேதோட அம்மாவா பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி தமிழ் உண்மையாகும்? அப்படிங்கிற மாரி இங்க மோகன ஒரு மாரி பத்திரமா பேசிட்டு வர. அப்பதான் இங்க மோகனா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு பார்த்துட்டோம். உன் வயித்துல வந்து குழந்தை இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனாலும், இருந்தாலும் இவரு சொல்றது வந்துட்டு எப்படி உண்மையாகும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா ரொம்ப பதட்டமா வந்து தமிழ்ச்செல்விட்ட கேட்க, அப்பதான் எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "எனக்கு ஒண்ணும் புரியல அத்த. இது எப்படி வந்துட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு." அப்படிங்கிற மாரி எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, அதுக்கப்புறம் அங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு மோகனா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "அத்த கோயில்ல வந்துட்டு அந்த விளக்கு எரிஞ்சதுக்கும், அது மட்டும் இல்லாம இங்க சாமியார் வந்துட்டு இப்படி சொல்றதுக்கும் முக்கியமான காரணமா, உங்க காட்டுக்குள்ள வந்துட்டு நானும் மாமாவும் வந்துட்டு ஒரு பழம் சாப்பிட்டோம். அந்த பழம் தான் வந்துட்டு காரணமா இருக்குமான்னு நான் நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே எங்க மோகனா வந்துட்டு, "என்ன தமிழ் சொல்ற? என்ன பழம் அது? என்ன சாப்பிட்டீங்க?" அப்படின்னு மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, "அத்த நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த தனியா சொல்றேன். நம்ம கிளம்பி நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு போவோம். நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு, அங்க நைட் நான் உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்றேன். அது மட்டும் இல்லாம மறுநாள் காலையில வந்து நம்ம ஊருக்கு வேற கிளம்பி போறோம்ல. நைட்டுக்குள்ள நான் உங்ககிட்ட வந்து தனியா கூப்பிட்டு இந்த விஷயம் சொல்றேன்." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி சொல்ற. இங்க மோகனா வந்துட்டு, "சரி தமிழு, எனக்கு நைட்டுக்குள்ள வந்துட்டு அது என்ன விஷயம், என்ன பழம் அப்படிங்கிறத என்ட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரி என் மோகனா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் எங்க ராஜாவும் வந்துட்டு, மறுநாள் காலையில ஊருக்கு போனோம். நம்ம எல்லாருமே இப்ப கிளம்பி நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டு, இனி நைட் அங்க இருந்துட்டு காலையில வந்து ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ராஜாங்கம் அது மட்டும் இல்லாம எல்லாருமே கிளம்பிட்டு அங்க கிளம்பி போயிர்றாங்க. அங்க தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு, இங்க எல்லாருமே தூங்கிர்றாங்க. தூங்கிட்ட பிறகு தான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு மோகனா கூப்பிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. "அத்த நான் சொல்லப் போற விஷயம் வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம். இல்ல அப்டின்னா, இது நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ் வந்துட்டு காட்டுக்குள்ள சேதுவும், தமிழும் வந்துட்டு அந்த பழத்த சாப்பிட்ட விஷயம் சொல்ல வரதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க மோகனா வந்துட்டு பதட்டப்பட்டு, "என்ன தமிழ் சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்குது தெரியல. அங்க பார்த்தா கோவில்ல விளக்கு எரியுது. இப்ப நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பதட்டமாவுது. என்ன தமிழ் சொல்ல வர? உன் வயித்துல வேற குழந்தை இல்ல. அது தெரியாம வந்துட்டு என்னென்னமோ நடக்குது சுத்தி. நீ என்ன சொல்ல வர? தெளிவா சொல்லு." அப்படிங்கிற மாரி என் மோகனா பதட்டப்பட்டு கேட்க, அப்பதான் இங்க தமிழ் வந்துட்டு, "அத்த பதட்டப்படாதீங்க. எல்லாம் நல்ல விஷயம் தான். காட்டுக்குள்ள ஒரு பள்ளத்துல பெரிய பள்ளத்துல மாட்டிக்கிட்டோம். அந்த யானைகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது. அப்போ எங்களுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. அப்பதான் மாமா வந்துட்டு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல இருந்த பழத்த அடிச்சு என்கிட்ட குடுத்தாரு. நாங்க 2 பேரும் வந்துட்டு அந்த பழத்த சாப்பிட்டோம். அந்த பழத்த சாப்பிட்ட உடனே எனக்கும் மாமாவுக்கும் ரொம்பவே மயக்கம் ஆயிடுச்சு அத்த. அந்த டைம்ல எங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தது தெரியல. அத நினைச்சு தான் வந்துட்டு எனக்கு இது ஒரு காரணமா இருக்குமா அப்படிங்கிற மாரி தோணுது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க அந்த பழத்த சாப்பிட்ட விஷயத்த பத்தி
இங்க தமிழ் வந்துட்டு மோகனாட சொல்லுவோம். இங்க மோகனாக்கு இத கேட்ட உடனே இங்க மோகனாக்கு அடுத்து என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி பதட்டமாயிடுறாங்க. இங்க மோகனா பதட்டமான உடனே இங்க தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் எல்லாம் வந்துட்டு நல்லபடியா நடக்குதுன்னு நெனைக்கிறேன். அந்த விளக்கு எரிஞ்சதுக்கும், அது மட்டும் இல்லாம அங்க மலை மேல அந்த சாமியார் சொன்னதுக்கும், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உண்மையா இருக்குமோ அப்டின்ற மாரி எனக்கு என்னமோ தோணுது. எல்லாம் வந்துட்டு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். உனக்கு திரும்பி வந்துட்டு வயித்துல குழந்தை வந்து வளரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கு தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்டி நடந்துட்டு இருக்கு அப்டிங்கிற மாரிலாம் இங்க மோகனா சொல்ல, இத கேட்ட உடனே இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாலும், ஒரு சைடு வந்துட்டு ஒரு மாரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. இது உண்மையா இருந்தா நல்லா இருக்குமே அப்டிங்கிற மாதிரி